இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ரிங்கு மோதிரம், கெட்டி மோதிரம்னு சொல்லுவோம். அந்த கெட்டி மோதிரத்தில் வந்து இப்போ அதிக அளவில் வந்து நமக்கு போலி நகைகள் உருவாகுது. அதாவது உள்ளே வேறு மெட்டல் வச்சு வெளியில் மட்டும் கோட்டிங்கில் கோல்டு வச்சு கொண்டு வந்துடுறாங்க. இதையும் நம்ம வந்து வெயிட்டு வேரியேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து 3.5 கிராம், 4.5 கிராம், 5.5 கிராம், 6 300, 7 கிராம் இந்த மாதிரி தீர்மானம் இல்லாத வெயிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் அந்த மோதிரத்தை வந்து நம்ம டவுட் பட்டு மோதிரத்தை 100% வந்து நம்ம அதை சுத்தமாக கவனிக்கணும். நம்ம அடுத்து இந்த மாதிரி கெட்டி பிரேஸ்லெட், இந்த மாதிரி நமக்கு கெட்டியான ஒரு பிரேஸ்லெட், அதாவது உள்ளே வந்து காப்பர் வச்சு மேலாப்பில் கோல்டு கோட்டிங் கொடுத்து வரக்கூடிய கெட்டி பிரேஸ்லெட், இது வந்து அதிகமாக வருது. இப்போ நம்மக்கிட்ட வந்து அதிகமான முறை புழக்கத்தில் இது வந்துடுது. இதையும் நம்ம வந்து ஆழமாக ஸ்க்ராட்ச் பண்ணி உர வச்சு ஆசிட் வச்சோம்னா கண்டிப்பான முறையில் உள்ளே இருக்க மெட்டல் வந்து வெளியில் வந்துடும். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதையும் அதே மாதிரி தீர்மானம் எடை இல்லாத எந்த ஒரு நகையாக இருந்தாலுமே அதை நம்ம கவனமுடன் கையாளணும். 100% அதை வந்து பரிசோதிக்கணும். பரிசோதித்தோம்னா ஈஸியாக அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.